ஓகே மக்களே, இன்றைக்கி வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். அதை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேற்று வந்து சிக்கன் குழம்பு வச்சாச்சு, அதில் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கேட்கலாம் சரியா, மைக் இல்லாமல் பேசுனதுனால. அதனால் இன்றைக்கி மைக்கை போட்டேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறேன் என்னுடைய பாடியில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல நெய்யில் தான் செய்யணும். நல்ல நெய்யில் செஞ்சால் அப்படின்னா அவங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்பூனு நல்ல நெய் வச்சுட்டு நல்லா சூடானோம்னா அந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா வச்சுக்கணும். இந்த மாதிரி கத்திரிக்காய் நீங்கள் எந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்தாலும் செய்யலாம். நீளமான கத்திரிக்காய் இருக்கும், உருண்டை கத்திரிக்காய் இருக்கும், பச்சை கத்திரிக்காய் இருக்கும், எதுனாலும் செய்யலாம். நல்லா தண்ணியெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு புதனிட்டு போட்டுட்டு நல்லா கலர் மாதிரி வரதுக்கு நல்லா வதக்கி இருக்கணும். ஒரு 50% மேலே வதங்கிடணும் நெய்லியே. மைக் போட்டு எடுத்தேன், ஆனால் மைக்கு சரியாக இதுலேயே வேலை செய்யலை. அதனால் இப்போ வாய்ஸ் கவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், மைக் செட் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ கத்திரிக்காய் எல்லாம் வதக்கியாச்சு. அது ஓரமாக வச்சுட்டு அதே எண்ணெயிலே வந்துட்டு மசாலாவுக்கு தேவையான ஜாமான்களை பூரா அப்படியே வறுத்து எடுத்துடுவோம். வெங்காயம் வந்துட்டு ஒரு 100 கிராம் வெங்காயம், ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தக்காளி ஒரு 2 தக்காளி, இது ஒவ்வொன்றா போட்டு வதக்கிடலாம். அதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் போடுறது அப்படியே சொல்கிறேன். ஒரு பொன் நேரத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை அடுத்து இதே சேர்த்துக்குவோம், பூண்டும் இஞ்சியும் சேர்த்து. பூண்டு இஞ்சி நல்லா வதக்கட்டும். அதுக்கு அடுத்து வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து தாளிப்பு போடும்போது அது தேவைப்படும். 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துவோம். அது வதங்கினதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூனு, அது அந்த சூட்லேயே போட்டு சீரகம் 1 டீஸ்பூனும், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனும். கிட்ட மிளகு இல்லை, மிளகு பொடி இருந்தது, அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன். அது 2ஐயும் போட்டு அதோடு சேர்த்து வதக்கிட்டு சூடு அதே சூட்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வந்துட்டு நம்ம பொடியை சேர்த்துக்குவோம். மசாலா பொடிகளை அந்த சூட்லேயே இது பண்ணால் போதும், இல்லாட்டி கறி. இது என்ன எடுத்துக்கிறதுனாக்கா ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாப்பொடி, தனியாப்பொடி வந்து ஒரு 1 டீஸ்பூன், அதையும் போட்டு அப்படியே அதோடு மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 2 கைப்பிடி தேங்காய் அதையும் அதோடையே போட்டு அடுப்பு ஆப்பில் தான் இருக்குது. சும்மா அந்த சூப்லேயே அப்படியே 2 கிளறிட்டு தனியாக அடித்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா மை மாதிரி அரைச்சி
அதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அதே கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் உள்ள ஊற்றிடுவோம். இந்த ஃபுல்லாக அந்த எண்ணெயிலேயே தான் வதக்கணும். தண்ணி ரொம்ப சேர்க்கவே கூடாது. நல்லா கொஞ்சம் தாராளமாகவே வந்துட்டு நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஒரு 4-5 டீஸ்பூன் ஊற்றணும். எண்ணெய் சூடானோன்னா கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூனு, ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் வச்சு, இப்போ கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும். வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூனு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு வச்சு வெங்காயம் அதை போட்டுக்கலாம். அது ஒரு கைப்பிடி ஆகும், ஒரு 50 கிராம் இருக்கும். நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அது கூடிய பட்டை வத்தல் ஒரு 3 பட்டை வத்தல், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா சுண்டி வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லேசாக செஞ்சு ஊற்றணும், அதிகம் தண்ணி தேவையில்லை. அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டயத்தில் வந்துட்டு நம்ம புளிக்கரசம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளிஞ்சு வச்சுருக்கோம் கொஞ்சோண்டா, அதை வந்துட்டு அதில் ஊற்றிட்டு திரும்ப கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிச்சு வரவும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டயத்தில் தான் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணியிருக்கோம், கரெக்டாக இருக்காங்க. இந்த டயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம கையிலேயே போட்டு கழுவி போச்சு, அப்படியே போட்டுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதே மீடியம்லேயே பொரிச்சிக்கிட்டே இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் கத்திரிக்காயை அதில் சேர்த்தேன். நல்லா கொதிச்சு வருது, கமன்னு வாட வருது. உப்பு காரத்தை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, கம்மியாக இருந்தால் சேர்க்கணும்னா சேர்த்துடுங்க. இது கூட வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்க்கணும். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியத்திலேயே கொதிச்சுக்கிட்டு இருந்தால் போதும். நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். கடைசியாக வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலையோ அப்படியே கிச்சு போட்டுருங்க. முடிஞ்சு போச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இதில் ஏதாவது நான் விட்டு போயிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே கத்திரிக்காய் முழுசாக இருப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே மக்கள், இதோட உங்களுக்கு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.